Hello everyone, welcome to my channel Lifelong Learning. PHP for Beginners அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Handling Dropdown List in PHP. Dropdown List எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to use HTML form controls. So there are many form control elements available. மெயினாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். Text and text area. There is a one-to-one relationship between the content and the control. அதாவது you can have only one possible value per text box or a text area. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கோம், only one possible value per name of the control. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா this is a text box and this is the text area. Then you have got a radio buttons. இது எதுக்குன்னா only one of the limited number of choices. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் அதர்ஸ்னு இருக்குது. இதில் ஏதோ ஒன்றை மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்க முடியும். மேலே செலக்ட் பண்ணால் அதர்ஸ் வந்து டீசெலக்ட் ஆகிடும். Then you have got this checkbox where you can select more than one choice. இப்போ இந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ண மாதிரி தான் we are going to have this select. இது வந்து ஒரு drop down லிஸ்ட்டாக தான் வரும். You can select one or more elements or only one element at a time. நாம் இந்த வீடியோவில் இந்த செலக்ட் கண்ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். Then you have got a submit button. Submit button is to submit the form data once the data is filled up. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எய்தர் யூ கேன் கிவ் திஸ் பட்டன் சைன் அப் இல்லைன்னா வந்து சப்மிட் அப்படிங்கிற மாதிரி பட்டன்ஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இந்த பட்டன்ஸ் எல்லாமும் வில் பி த வேரியண்ட் ஆஃப் தி சப்மிட் பட்டன். இந்த செலக்ட் கண்ட்ரோல் ஆர் த செலக்ட் எலிமெண்ட்டில் தெர் ஆர் 4 டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெனி மோர் ஆல்சோ. இது ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஐடி ஆட்ரிபியூட் எதுக்கு அப்படின்னா இந்த செலக்ட் எலிமெண்ட்டையும் இந்த லேபிள் எலிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வி ஆர் யூஸிங் திஸ் ஐடி. And id is also used with the JavaScript. Get element by id அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஐடியோட டேட்டாவை நம்ம கெட் பண்ணிக்கலாம். Then you have got a name. நேம்ங்கிற attribute it associates the value for form submission. நம்ம என்டர் பண்ணுற வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு we have to use this name attribute. Then you can have multiple to enable multiple selections. இந்த ஆட்ரிபியூட் இல்லை அப்படின்னா நம்ம செலக்ட் எலிமெண்ட் மூலமாக ஒரே ஒரு டேட்டாவை தான் செலக்ட் பண்ணிக்க முடியும், ஒரு ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ண முடியும். சைஸ் எதுக்கு அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக we have a size attribute. Whenever you have a select element you must also have a option element. This option elements are nested inside the select element. இது வந்து அந்த மெனுவில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் டிஃபைன் பண்ணுறதுக்காக. Each option will have a value attribute. The value attribute எதுக்கு அப்படின்னா நம்ம எந்த செலெக்ஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கான அசோசியேட்டட் வேல்யூ. ஸோ இட் இஸ் ஸ்டோர்ஸ் த டேட்டா டு பி சப்மிட்டட் டு த சர்வர் வென் இட் இஸ் செலக்டட். சப்போஸ் வேல்யூ attribute நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் எலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து அது எடுத்துக்கும். பேஜ் லோட் ஆகும்போதே ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனும் நம்ம செலக்டடாக இருக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் இஸ் செலக்டட் attribute. Before we go to that PHP script, we need to know 2 things. ஒன்று வந்து $_post. ஸோ இது எதுக்கு அப்படின்னா to collect data after submitting the HTML form with method post. நம்ம ஃபார்மில் வந்து மெத்தட்ஸு கெட் அண்ட் போஸ்ட் யூஸ் பண்ணலாம். போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்காக $_post அப்படிங்கிற சூப்பர் குளோபல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சூப்பர் குளோபல் வேரியபிள்ங்கிறது என்னென்னா இட்ஸ் அ பில்ட்-இன் வேரியபிள். இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் இன் ஆல் ஸ்கோப்ஸ், குளோபல் ஸ்கோப்பு, அதனால் இட் கேன் பி யூஸ்ட் எனிவேர். அப்போ அதில் இருக்கிற வேல்யூஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் எனி ஒன் ஆஃப் திஸ் மெத்தட். ஸோ ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோமா கெட் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக $_server request method is equal to post. The $_server is also a super global variable. This gives you what is the requested method, get or post. Suppose if it is post இருந்ததுன்னா you can get all the values அந்த ஃபார்மில் இருக்கிற எல்லா கண்ட்ரோல்ஸில் இருக்கிற வேல்யூஸும் நம்ம கெட் பண்ணுறதுக்கு you can use the $_post. So fname is the name associated with the text field. So this is to check whether the submit button is செட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இன்புட் ஃபீல்டோட டேட்டாவை நம்ம இப்படி எடுத்துக்கலாம். And you all very well know $name அப்படிங்கிறது தான் வந்து வேரியபிள்ஸ் இன் PHP. ஸோ திஸ் இஸ் how we define a select element. ஸோ லேபிள் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபார் கலர் வந்து இட் இஸ் associated with the ID of this select.
ஸோ இதுக்கு லேபிள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக திஸ் இஸ். அண்ட் தென் யூ ஆல்சோ ஹாவ் அ நேம். இந்த நேம் மூலமாக தான் வில் பி ஆக்சஸிங் இட் இன் PHP. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த விசிபிள் பார்ட். அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் விசிபிளாக இருக்கிறது இது. பட் ரெட்டை செலக்ட் பண்ணோம்னா என்ன வேல்யூ சென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. And then you have got a submit button. Type submit, name is also submit. And what is the thing you want to display it on that button? The selected valuesங்கிறது. செலக்ட் கண்ட்ரோல்லேருந்து ஒரே ஒரு டேட்டாவை ஒரு ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா அதை ரிட்ரைவ் பண்ணுறதுக்காக நான் கோட் இது. இஃப் இஸ் செட் ஆஃப் $_post of submit அப்படின்னு இருந்ததுன்னா கலருங்கிற நேம் இருக்கிற கண்ட்ரோல் இருக்கிற டேட்டா வில் பி கிவன் டு தி செலக்டட் வேல்யூ அண்ட் யூ கேன் டிஸ்பிளே இட் ஹியர். சப்போஸ் யூ வாண்ட் டு ஹேவ் அ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்ம் டிஃபைன் பண்ணும்போதே நேம் இஸ் ஈக்குவல் டு கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே யூ ஹாவ் டு டிஃபைன் அன் அரே அண்ட் தென் யூ கேன் ஸ்பெசிஃபை திஸ் மல்டிபிள் ஆட்ரிபியூட். அப்படி இருந்தால் தான் யூ கேன் கோ ஃபார் மல்டிபிள் ஆப்ஷன் செலெக்ஷன். ஸோ இந்த PHP கோட் பார்க்குறதுக்கு முன்னாடி வில் சி ஹவு அரேஸ் ஆர் ஹேண்டில்ட் இன் PHP. ஸோ அரே ஹேண்டில் பண்ணுறதுக்காக வி யூஸ் அ ஃபார் ஈச் லூப். திட் ஒர்க்ஸ் ஒன்லி ஆன் அரேஸ். It is used to loop through each key value pair in an array. ஒரு அரேவை ஐட்ரேட் பண்ணுறதுக்காக you can use this for each. For loop விட this is better when you have an array. Syntax பாருங்க, for each $array, that is the array name as the value in that array. And then you can write it the code here. எக்ஸாம்பிளுக்கு $colors ஒரு array. Red, green, blue, yellowங்கிறது elements in that array. இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சே ஃபார் ஈச் $colors ஆஸ் $value. அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டைம் இந்த லூப் ரிப்பீட் ஆகும்போது இந்த ரெட் வில் பி ஸ்டோர்ட் இன் $value. எக்கோ $valueங்கும்போது ரெட் வில் பி பிரிண்டட். இந்த லூப் மறுபடியும் ரிப்பீட் ஆகும்போது க்ரீன் வில் பி ஸ்டோர்ட் இன் $value. லைக்வைஸ் ஐட்ரேட் ஆக ஆக ஒவ்வொரு வேல்யூமே $வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். தென் யூ கேன் யூஸ் தட் வேரியபிள் வேல்யூ. ஸோ த அவுட்புட் ஆஃப் திஸ் வில் பி like this, red, green, blue and yellow. இப்போ இந்த ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செலக்ட் எலிமெண்ட்டில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது, செலக்ட் பண்ணினதை பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வெதர் சப்மிட் பட்டன் செட் ஆகிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுறோம். தென் ஃபார் ஈச் $_post of color. இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா $_post colorங்கிறது ஒரு சிங்கிள் வேல்யூ. அதனால் we are storing it in a variable. இப்போ இட் இஸ் அன் அரே. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் ஈச் யூஸ் பண்ணி $_post of color as $select. அப்போ இண்டிவிஜுவல் வேல்யூஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் வேரியபிள் $select. யூ கேன் எக்கோ $select. அண்ட் தென் ஒவ்வொரு வேர்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக நான் கன்கேட்னேட் பண்ணியிருக்கேன் யூஸிங் டாட் அண்ட் சம் ஸ்பேஸ். சப்போஸ் வி ஹேவ் ஒன்லி HTML ஃபைல் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இதனுடைய டிஃபால்ட் ஆப் நோட் பேடு. இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தென் ஓப்பன் வித் யூ கேன் சே கூகுள் க்ரோம். form.html லான்ச் ஆகிருக்கு. ஆனால் PHP ஃபைல்ஸ் எல்லாமும் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஹியர் யூ கேன் see that I have the PHP files stored in C driveல வாம்ப்ங்கிற ஃபோல்டரில் wwwங்கிறதுல இருக்கணும். ஸோ I have the PHP files here. இதில் இந்த செலக்ட் அண்ட் செலக்ட் டூ தான் வி ஆர் கோயிங் டு யூஸ். இப்போ இது நம்ம டபுள் கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா PHP இஸ் அ சர்வர் சைட் ஸ்கிரிப்ட். இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா வி மஸ்ட் ஹாவ் அ சர்வர். நாம் என்ன பண்ணலான்னா லோக்கல் சர்வரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் த லோக்கல் சர்வர், வாம்ப் சர்வர். ஐ கெட் அன் மெசேஜ் பாக்ஸ். Do you want to allow the following program from an unknown publisher to make changes to this computer? I give yes. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு, ரெட் கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது க்ரீன் கலர் ஆயிடுச்சு. அப்படின்னா சர்வர் லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம கிளிக் பண்ணும்போது we get some options. Suppose if you want to execute a PHP script அப்படின்னா you can go for this local host. If you want to create some MySQL database or tablesனா you can go for a PHP myadmin. இப்போ நம்மளுக்கு ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதனால் ஐம் கோயிங் டு லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் ஆகிருக்கு, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரு. அதில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது ஆர் டைரக்டரி இருக்குங்கிறத காமிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு PHPக்குள்ளே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் செலக்ட் அண்ட் செலக்ட் டூங்கு தான் நம்மளுக்கு வேணும். ஸோ செலக்ட்ங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறேன். இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஹியர்.
இப்போ I have a drop down list here. இப்போ இதில் நம்ம எது செலக்ட் பண்ணியிருக்கோன்னு செலக்ட் பண்ணிட்டு தென் get selected values பார்த்தீங்கன்னா you have selected pink அப்படின்னு வந்திருக்கு. இதுக்கான கோடு நம்ம இப்போ பார்க்கலாம். edit with notepad h1 form and then you have got a input type submit, name is equal to submit. We have the code here, PHP script இங்கே கொடுத்துருக்குறோம். is set of $_post of submit, இந்த submit button click ஆகிருக்கா இருந்ததுன்னா $post of color, இந்த கலர் பார்த்திங்கன்னா C கேபிட்டலில் இருக்குது. this is nothing but the name of the select control. அப்போ நம்ம நேமை யூஸ் பண்ணி தான் PHPயில் அதோடைய வேல்யூஸை கெட் பண்ணணும். ஸோ $_post of color we are storing it in a variable and we are displaying that variable. இங்கே நம்ம size is equal to 6 அப்படின்னு கொடுக்கலாம். we'll refresh it here, resend. you can see that 6 options வந்து அவைலபிளாக இருக்குது. you can select anything and get selected values. Now we'll see multiple selection. So I cannot double click it. I have to go to localhost and then PHP குள்ள போயிட்டு form controls and then select to PHP. This is for multiple selection. அப்போ green and blue இது ரெண்டையும் கொடுத்துட்டு select பண்ணுறோம். You have selected green and blue. So you can select anything எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஸோ யூ கேன் ப்ரெஸ் த கண்ட்ரோல் கீ அண்ட் த மவுஸ் பட்டன் டுகெதர். ரெட் அண்ட் பிங்க். ஏன் இந்த ரெட் ஸ்மாலர் கேஸ் வந்திருக்குன்னா we are taking the values. we'll see the code, edit with notepad. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் தட் ஆர் விசிபிள். இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணும்போது என்ன வேல்யூ வருங்கிறது ரெட்டில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபார் ஈச் $_post of color as $select and we are echoing that. இந்த வீடியோவில் ட்ராப்டவுன் லிஸ்ட் எப்படி செலக்ட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நம்ம எப்படி சிங்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம்னா பிஹெச்பியில் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியும். இல்லை மல்டிபிள் செலெக்ஷன் வேணும்னா ஃபார்மில் என்ன சேஞ்ச் பண்ணணும், அதே போல் கரஸ்பாண்டிங் பிஹெச்பி ஸ்கிரிப்டில் என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.